ஆணவ காதலை தடுக்க சிறப்பு சட்டம். முன்னாள் நீதியரசர் பாஷா தலைமையில் குழு. திமுகவின் தில்லாலங்கடி வேலை. வணக்கம் அனைவருக்கும். தமிழர் குடி சாதிகளை அழிக்கவே திமுக மிகப்பெரிய திட்டத்தை தீட்டியுள்ளது. திமுக ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திருப்திப்படுத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் நீதியரசர் பாஷா தலைமையில் ஒரு குழு அமைக்கிறார். அந்த குழுவுக்கு என்ன வேலை? ஆணவ காதல் கொலையை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஆய்வு செய்ய அமைக்கிறார். இது தேவையா? முடிஞ்சா ஆணவ காதலுக்கு சட்டம் கொண்டு வாருங்கள், வரவேற்கிறோம். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இசக்கி தேவர் மற்றும் அவர் சார்ந்த இயக்கங்கள் மூலமாக 580 பக்கம் கொண்ட அறிக்கையை முன்னாள் நீதியரசர் பாஷா அவர்களிடம் வழங்கியுள்ளார். எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மற்ற தமிழர் குடி சாதிகள் எல்லாம் அது வேலையை பார்க்குது. சாதி சங்கங்கள்லாம் அது வேலையை பார்க்குது. எம்பிசி மற்றும் பிசியில் உள்ள தமிழர் குடி சாதிகள் அவர் வேலையை பார்க்கிறார்கள். இது மிக வருத்தமாக உள்ளது. நாம் அனைவரும் சேர்ந்து இதை போராட வேண்டும். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் இது நவீன பிசிஆர் சட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, தினந்தோறும் நீங்கள் உங்கள் சங்க தலைவர்களை விட்டுருங்க, செயலாளரை விட்டுருங்க, நேரடியாக இந்த கமிட்டிக்கு, நீதிபதி பாஷா கமிட்டிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று கடிதம் கொடுங்கள், கடிதம் அனுப்பிவிடுங்கள். நாங்களும் எங்கள் சங்கம் சார்பாக அறிக்கை தயார் செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்களும் தாக்கல் செய்வோம். எக்காரணத்தை கொண்டும் முன்னாள் நீதிபதி பாஷா அவர்களின் அந்த சட்ட அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாஷா யார்? இவர் திமுகவின் தீவிர ஆதரவாளர். இவர் மட்டுமல்ல, இந்த எம்பிசி பிசி பட்டியலில் உள்ள சிறுபான்மை மொழியினர் இருக்காங்க. நாயுடு, செட்டியாரு, ரெட்டியாரு, இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா இதை கொண்டுட்டு வந்ததே இவங்க தான். தமிழர் சாதியை எப்படியாவது அழிச்சிட்டு நாம முன்னுக்கு வந்துடணும், மக்கள் தொகையில பெரும்பான்மையாகும் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட எண்ணம் இந்த மு.க. ஸ்டாலினுக்கு வந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பார்க்கவ குல சங்கத்துல கூட எதிர்ப்பு தெரிவிக்கல. இன்னும் பல சங்கங்கள் இருக்கு, வன்னியர் சங்கம் இருக்கு, எத்தனையோ சங்கங்கள் இருக்கு. ஆனா யாரும் போய் எதிர்ப்பு தெரிவிக்கல. எதிர்ப்போம். மீண்டும் ஒரு நவீன பிசிஆர் சட்டம் வருவதை அனுமதிக்க மாட்டோம். நன்றி, வணக்கம்.